ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் சாதத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுகராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆவணி மாதம் அருமையான மாதம். ஆவணி பிறந்தா மேலத்தட்டம் கொட்டுன்னு சொல்லுவாங்களாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை, சொல்லிக்கலாம். தவிர சந்திரனுக்கு எப்போதுமே திற புத்தி இருக்காது. சந்திரனுக்கு சொல்கிறது தலைவர், ராசி தலைவர் சந்திரன் சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்க கிரகநாதன் நட்சத்திர நாளில் பார்த்தோன்னா குரு, சனி, புதன் மூணுமே பெரிய ஆள் தான். அத்தனை பேரே ஹேண்டில் பண்ண சனீஸ்வரன் எப்பேற்பட்டாங்க கூட பார்க்கறதுக்கு மத்து மாதிரி இருப்பான், மந்தன்னு பேர். ஏன்னா இதை பார்த்து பார்த்து நமக்கு சமுதாயத்தை பார்த்து வெறுப்பாயிடுது. ஏன் ஜனங்கள் இப்படி முட்டாளாக இருக்காங்க, எரிச்சலாக இருக்காங்க, இப்படி இருக்கு முகத்து நமக்கெல்லாம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு எவ்வளோ காலம் இது நம்ம காலத்தை காட்டு அவன் நமக்கு ஒரு வருஷம்னா அவனுக்கு ஒரு நாள் ஐயோ ரொம்ப கொடுமை. அது இப்போ மாத சம்பளம் வாங்கினா பார்த்துக்கோ. 60 வருஷம் 30 வருஷம் போனால் தான் அவன் மாத சம்பளம் கொடுப்பான். ஐயோயோ நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நம்ம இதோட போடணும். நம்ம ஆள அளவு குறைச்சல் இதுக்கே இந்த பாடுபடுறோமே. அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும். அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியும், நம்மளை தெரியும், நம்ம கண்ணுக்கு அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அவன் தெரிஞ்சிட்டான்னா அவன் எங்கே போவான், அப்புறம் ஐயோ ஆளை உணர்ந்துவான். ஸோ இது மாதிரி இது விஷயங்களை பார்க்கும்போது அந்த கடகத்தினுடைய இந்த கடகத்துக்கும் சிம்மமும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதான் ராஜகிரகங்கள். அவங்க மூலம் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. சூரியன் கொடுத்தா வந்துடணும் அவசியம் இல்லை, சந்திரன் கொடுத்தா தான் கைக்கு வரும். தாயினுடைய அமைப்பு சரியாக இருந்தால் தான், அப்பம் சரியாட்டா கூட தாய் காப்பாற்றி கொண்டு வந்து செய்யப்பான். அப்பம் சரியாக தாய் சரியாக இல்லைன்னா குடும்பம் குழங்காது. நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேங்கப்பா, அப்படி யாருக்கும் இருக்க வேணாம். இந்த சந்திரனுடைய அமைப்பில் பார்க்கும்போது அவன் ஒரு இடத்த மனசு மாறிகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதான் சந்திரன். ஒரு நிலையை கொள்ளாது. நமக்கு சர்வீஸ் பண்ணுறவனே நமக்கு கருவோம் சமயத்தில் இன்னும் யோகிய மாதிரி பேசுகிறான் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி மனசு கண்ணாமனா நம்ம புத்தி இல்லாத செயல்படுறதுக்கு உண்டானபடி ஆக்கிறது. ஏன்னா சந்திரனுடைய டைரக்ட் தொடர்பு சனீஸ்வர கலத்திரம், சூரியனுக்கு அதே மாதிரி சனீஸ்வர கலத்திரம். ஏன்னா நேரடியாக எல்லாம் வருது அவனுக்கு. ஆனால் தடை செய்யறது கலத்திரங்கள் தான் தடை செய்யும். அதனால தான் அந்த சனி சூரியன், சனி சந்திரன் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட தொடர்பு உள்ளவங்களை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் இருக்கும். ஒரு இன்டிமேசி இல்லாத இருக்கும். எதிர்த்தாலும் அப்படி இன்டிமேசி இருந்தாலும் செயல்பாடுலாம் வேறு வேறாக போயிடும். ரொம்ப கஷ்டம்தான் அவங்க குத்தரம் பண்ணுறது. சரி பரவாயில்ல. இதுக்கு சொல்கிறேன்னா கழகத்தோடு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆள் செவ்வாய். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. கடவுள் பூர்வ புண்ணிய செவ்வாய். அவர் தான் 10ஆம் வீட்டு அதிகாரி. இந்த 9, 10 சொல்லக்கூடிய குரு செவ்வாய் தொடர்புடைய அமைப்பில் இந்த குருவினுடைய அமைப்பு பிரமாணமாக கலக்கத்தை அந்த குரு செவ்வாய் உச்சிகத்தை பார்க்குறாரு. செவ்வாயோட அதே சமயத்தில் குரு தம்பிகிட்டே பார்ப்பார், அங்கே சனீஸ்வரனை பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்குது. அயன சைன போகத்தில் அந்த குருவினுடைய 12ஆம் வீடு சொல்லக்கூடிய நிற்கிற இந்த கடகத்து 12ஆம் வீடு சொல்லக்கூடிய இந்த சம்மந்தப்பட்ட இது இருக்கு இல்லையா, புதன வீடு, அங்கே செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அதே சமயத்தில் இந்த சம்மந்தப்பட்ட இருக்கும்போது இங்கே வரும்போது புதனுடைய வீடு கன்னி,
அந்த 12ஆம் வீட்டுக்கு அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய பாக்கி கிடைக்கும். கடகத்தில் 12 வீடு 12ஆம் வீடு பார்க்கக்கூடிய பாக்கி கிடைக்கிறதுனால சுக்கிராச்சாரம் முக்கியம். இந்த கோச்சாரத்தில் வரும்போது பாதகாதுலாம் வராது. கடகத்து சுக்கிராச்சாரம் பாதகாது வராதுங்க. ஏன்னா உண்மையிலேயே கடகத்துக்கு சுக்கிராச்சாரம் ரொம்ப வேண்டி சொல்லாதீங்க யார்ட்டையும். அவர் வீட்டில் சந்திரன் உச்சமாகறான். அப்போ தான் எல்லாரையும் முட்டாளாக்கு வர. ஒரு காரியம் ஆகலைன்னா ஒருத்தரை முட்டாளாக்கினா தான் நீ சாதிக்க முடியும். தவிர ஒரு ஜாபத்தை கழிச்ச காமிச்சேன்னா சிச்சிட்டு பேசாமல் போயிட்டு இருப்பான், கேள்வி பண்ணிட்டு போயிடுவான். அந்த மன வசியம், அந்த வசியம் சொல்லக்கூடிய மனசு கவர்ச்சி, அதை அவன் பண்ணி எப்படி பண்ணுறான்னு இந்த கடகராசி நேரப்பட்ட சொல்கிறான். வேறு யாருக்கும் இல்லை. சந்திரனுக்கு சம்பந்தம் நட்சத்திர அதிபதிகளெல்லாம் எப்படி கவர்ச்சியை கொள்கிறான்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. சந்திர நட்சத்திர இருக்கிறவங்களுக்கும் சந்திரனே சம்பந்தப்பட்ட இதில் ராசியாக இருக்கிறவங்களுக்கும், அதை ரோஹிணி அந்த சந்திர நட்சத்திரம் அது ராசியாக வர்றது, ரோஹிணி யுத்தத்தில் வர்றது, அவனுக்கு சந்திரனே ராசி மாதிரி தான். ரிஷபராசியாக இருந்தால் கூட அங்கே தான் சந்திரனே உச்சம் வராங்க. எந்த வீட்டில் எந்த கிரகம் உச்சமாக இருந்தோ அந்த நட்சத்திர அதிபதி சம்மந்தப்பட்ட அந்த கிரகம் நான் தொடர்பு கொண்டான்னா அவனுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். எவ்வளோ பெரிய முட்டாள், எவ்வளோ பெரிய கிராதகனாக இருந்தாலும் அவனை முட்டாளாக்கி ஈஸியாக காரியத்தை முடிச்சிடலாம். இப்படிலாம் பண்ணுறது நட்சத்திர நாடகங்கள் பாரு சாதாரணமாக இருக்குது. பார்க்குற நட்சத்திரம் கிரகம் எங்கேயோ இருக்குது நட்சத்திரம், அதனுடைய எதை எடுத்து நவகிரகங்கள் எடுத்து கொண்டு நமக்கு உள்ளே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, ரேடார் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே நெட்ஒர்க்கில் எல்லாம் பண்ணிருக்கு. உள்ள உடம்புல பார்த்து தெரியல, அதிகமாக இருக்குது. இதில் ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. அது ஆட்டோமேட்டிக். அதுதான் நட்சத்திரம். சித்திரா நட்சத்திரமணி இந்த மாதம் பிறக்கும்போது சந்திரன் சித்திரையில் நிற்கிறான். இந்த ஆவணி மாதம் பிறக்கிற சித்திரையில் நிற்கிறான்னா கரெக்டாக துலாம் வந்துடுறான். துலாத்தில் பின்னாடி சுக்கிராச்சாரி போனோம்னா அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த புதன் மாறி கன்னிக்கு வந்துடுவார். இப்போ கன்னிகளுக்கு வந்த புதனும் சம்பந்தப்பட்ட செவ்வாயும் பார்க்குற செவ்வாய் இப்போ நகரம் விதத்துலேயே தான் இருப்பார். அந்த கடகத்துக்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும், அது மட்டும் இல்லை 10ஆம் வீட்டு அதிபதியும். இந்த குரு தன் கடகத்திலே உட்காந்து முக்கியமான இடத்துல பார்க்குற 5, 7, 9 இந்த 9ஆம் பார்வையை பார்க்கும்போது சனீஸ்வரனுடைய பார்வையை பெற்றார். அப்போ கடகத்தருடைய தொடர்பும் அந்த சம்பந்தப்பட்ட பாக்கியஸ்தான் சம்பந்தப்பட்ட தொடர்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. போதுமே வாழ்க்கையில். நம்முடைய பார்ட்னர் அருமையாக ஒர்க் பண்ணான்னா வியாபாரம் கொள்ளும் கவலையப்படலையே. இப்படி தான் பண்ணலாம் வாழ்க்கையில். நம்ம சார்பில் கடத்திரம் நம்ம சார்பில் பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி செயல்படுறான்னா நமக்கு தானாக எல்லாமே வருது. குருனுடைய பாறை மட்டுமே போதுமே. பூர்வ புண்ணிய கிளீன் சுத்தமாகிடுறது, கர்த்தர் சுத்தமாகிடுறது, பாக்கி சுத்தமாகிடுறது. வேறு என்ன வேணும்? தோஷமற்று இருக்கக்கூடிய நல்ல பிரமாணமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். குடும்பம் சரி, இல்வாழ்க்கையும் சரி. தன்னால் மூஞ்சுக்கி தான் கம்பெனியில் முங்கோட மேலதிகாரிகள் போட்டு நம்மளை போட்டு வாட்சி எடுத்து எதிர்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருந்து நாகம் பண்ணி வாழ்க்கை ப்ரமோஷன் கூட அவரோட பண்ணான். இதெல்லாம் மாறி போய் ப்ரமோஷன் அவரே மாறிடுவார். அவரே அடுத்த மாறிடுவார். உங்களோட ப்ரமோஷன் தானாக தூக்கிட்டு வரும். போகும்போது நல்ல காரியம் பண்ணிட்டு போயிடுவார். இப்படி எத்தனையோ ஒரு லைஃப்பில் சேஞ்சஸ், நிறைய மாறுதல்கள் கொடுக்கும். இந்த மாதம் கொடுக்கும். கடகத்தில் பொறுத்தவரை கடன் உபாதைகள் மட்டுப்படும், சரியாகும். சமாளிக்கக்கூடிய பாக்கியம் வரும். நிறைய ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும். திருமணம் பாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப நாள் தடையெடுத்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் சிறப்பாக முடியும், நல்லபடியாக முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாத வரும். அப்போ பிரிஞ்சிருந்தவங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க. என்னடாச்சுன்னா வேலைக்காக யோகாக இருப்பான், புருஷங்காரங்க இருப்பான், பொண்டாட்டி ஒரு போது வேலைக்காக மாறி அங்கங்கே வளைஞ்சிட்டு இருப்பான். குழந்தைகள் ஒரு பக்கம் இங்கே ஹாஸ்டலில் பக்கத்து வீட்டை தங்கிங்க படிக்கும் அண்ணன் நட்ச பாகத்தில். இதெல்லாம் ஒன்றா வந்து ஒரு கூடிய ஒரே சமயத்தில் அமைப்புடைய ஒரு பாக்கியம் கிடைக்கும். பிரிஞ்சவர்கள் மீண்டும் சேருவார்னா புருஷம் போயாது மட்டும் இல்லை, குடும்பம் தனியாக போய் அலைஞ்சின்றதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இது இந்த மாதம் ஆவணி மாதம் சிறப்பாக நடக்கும்.
பாம்பு உட்காந்துட்டு இருக்கேன்னா கவலைப்பட வேண்டாம். பாம்பு கெடுதல் பண்ணுறதுக்காக இல்லை, நவகிரகமே இல்லை அது. அது அப்பப்போ சூரியன் இந்த புதனுடைய கையாள், அதாவது கிருஷ்ணனுடைய கையாள். சுக்கராச்சாரிக்கு ரொம்ப வேண்டிய தெரிஞ்சுக்கலான்னு. லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னா பாம்பு வரணும், தொடர்பு இருக்கணும். பாம்பு தொடர்புனா லக்ஷ்மி கடாட்சம் நல்லா வரும். பணம் இங்கேருந்தா வரும், கவலையப்பட தேவையில்லை. பணம் தானே, எப்படி இருந்தானே லக்ஷ்மி கடாட்சம், பணம், செல்வம், அந்த ஸ்டேட்டஸ், புகழ், பெருமை, இது எப்படியோ நிறைய கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சூரியனுக்கு எப்போதும் அகந்த ஜாஸ்தி. மேலும் அவர் எடுக்கிற முடிவு அதோ அது மற்றவங்கள ஆமாம் ஆமான்னு சொல்லணும். நடக்கிற காரியமே அது. செவ்வாய் உடன் சொல்லுவார், புதன் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறதுன்னு பார்த்து இது ஐடியா பண்ணி முட்டை விட்டுருவார், தானாக ஒரு வழி. அதனால் எவ்வளோக்கு அனுகூலம் இருக்கோ அவ்வளோக்கு அனுகூலமான வாழ்க்கை கிடைக்கும். கழகத்தில் சந்திரன் இந்த மாதம் நிற்கிறதே துவக்கத்திலேயே இருக்கும்போது சித்திரையில் நிற்கிறாரு. ரொம்ப அந்யோன்யம். சந்திரனுக்கு செவ்வாய்க்கு இன்டிமேசி இருக்கு இல்லை எப்பா, பயங்கர. சந்திரனுக்கு யாருமே கெட்டவும் கிடையாது. அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்தாலும் சந்திரனுடைய சம்மந்தப்பட்ட தொடர்பு பார்த்தோன்னா புத்தி மாறிடும். அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிடுவார். அப்புறம் எங்கே பகை மாறுறது, மறந்தே போடுவான். அப்புறம் காரியம் ஆன பிறகு ஐயோ அப்படின்னு திட்டுவோம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் எடுத்தோ மாதிரி அஸ்ட்ராலஜியில் கிடையாது. குணம் செயல்பாடுகளை கொண்டு செயல்படுத்தி, புத்தியை கொண்டு செயல்படுத்தி காரியத்தை கரெக்டாக முடிச்சிருவான். இந்த மாதத்தை ஃபுல்லாக எல்லாம் சிறப்பாக நிறைவேறும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.